ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன செய்ய போகிறோன்னு எனக்கே தெரிலங்க. ஃபஸ்ட்டு சரி அரிசி கழுவி வச்சிடலாம், சாதம் வேகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா கடைக்கு போகல, இன்றைக்கி எதுவுமே காய் வாங்கலை. சரி வீட்டில் இருக்கதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முட்டு இருந்துட்டேன். முட்டை இருந்தது, ஃபஸ்ட்டு முட்டையை வேக போட்டேன். பலாக்கொட்டை இருந்துச்சு, நேற்று வெளில போயிட்டு வரும்போது பலாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். பலாக்கொட்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, நிறைய சத்து இருக்குது, அடிக்கடி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அதை காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து முகத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முகம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா முகத்தில் அந்த கருப்பெல்லாம் இருக்குல்ல, புளி புளியாக இருக்குல்ல, அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்லைனில் விற்கிதுங்க. அது ஆன்லைனில் வந்து 100 கிராமே வந்து இவ்வளோ பார்த்தேன், 250 ஏதோ போட்டிருந்தாங்க. அவ்வளோ விலை அது. ஆனால் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. பழத்தை சாப்பிட்டு அந்த இதுவை என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம். ஆனால் வந்து எங்கள் அம்மா எப்போவுமே அது ஒரு 4 காயாக இருந்தால் கூட சரி, அதை உப்பு போட்டு வேக வச்சு என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வேணாம் சொல்லிட்டோம்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க அழகாக, வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் நானும் இப்போலாம் பலாக்கொட்டை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுறதே இல்லை. அதை வேக வச்சு சாப்பிட்றது, இல்லைனா பொரியலில் எதுலாச்சும் போட்டுறது. இன்றைக்கி அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சாதம் ஃபஸ்ட்டு வெந்துருச்சு, அதை வடிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீரையை வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு கீரை வந்துல எங்கள் வீட்டில் வந்து பொரியல் கூட்டு எப்படி செஞ்சாலும் எங்கள் வீட்டில் தினமுமே கீரை வச்சா சாப்பிடுவார். என் பையனும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவான். தினமுமே ஒரு கீரை செஞ்சுட்டேன்னா அழகாக சாப்பிட்ருவான். ஆனால் என் பொண்ணுக்கு கீரைன்னு வச்சுக்கோங்களேன், கீரையா அப்படின்வா. அவளுக்கு என்ன பண்ணோம், கொஞ்சம் வடகம் நெய்யெல்லாம் போட்டு அந்த அம்மாவுக்கு பதமாக தாளித்து வச்சுட்டு கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் இல்லாமல் சாப்பிடுவாள். அதனால் வந்து அவளுக்கு எப்பவுமே அப்படி தான் செய்வேன். இன்றைக்கி அப்படி தான். சரி அதே கடாயில் வந்து பொரியல் செய்யலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்பளம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். வத்தல் கேட்டாங்க, சரி தினமுமே வத்தல் பொரிக்கிறோமா, அதனால் சரி இன்றைக்கி அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பொரிச்சிட்டேன். அப்பளம் பொரிச்சிட்டு அதே கடாயில் வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பலாக்கொட்டை போட்டு தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சிட்டு காயெல்லாம் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வேகட்டும் சொல்லி வெந்த பலாக்கொட்டையும் முட்டையும் அதிலே கீரல் போட்டு அதிலே அப்படியே போட்டு அப்படியே இறக்கிட்டேன். அன்றைக்கி கடைக்கு போகும்போது கருணக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அது வந்து 1/2 கிலோ வாங்கினேன் போல், பாதி செஞ்சுட்டு பாதி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த கருணக்கிழங்கு தான் சரி இன்றைக்கி வறுக்கலாம், போதும் அதையே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போடல, கொஞ்சமாக இருக்கா அது குழஞ்சிரும், அதனால் அந்த கிண்ணத்துலேயே போட்டுட்டேன். அப்படியே தண்ணி ஊற்றி வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிழங்கு வாங்கும் போது இல்லை, நம்ம வெள்ளையாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொதிலே வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் அது நல்லாயிருக்கும். இந்த சிகப்பாக இருக்கும் அந்த மாதிரி கருணக்கிழங்கு வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், வாயெல்லாம் அப்படியே அரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணும். அந்த மாதிரி வாங்கவே கூடாது. அது வெந்துகிட்டே இருக்கா, அதுக்குள்ளே ரெமோக்கு சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு ரெமோக்கு வந்து அப்பளம்னா ரொம்ப இஷ்டங்க. அந்த கீரையெல்லாம் தள்ளிட்டு பருப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சம் சூடாக சாதம், முட்டை வந்து மஞ்சக்கரு தான் சாப்பிடுவான், வெள்ளை அவன் பிடிக்காது அவனுக்கு, அவன் சாப்பிடவே மாட்டான். அதனால் மஞ்சக்கரு போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு அப்படியே பிசைஞ்சு அவனுக்கும் ஊட்டியாச்சு. இதோட வந்து கொஞ்சம் ஏசி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுவான். வெயில் அதிகமாக இருக்கா, குழந்தைக்கு முடியல, அதனால் கடற்கடன்னு சாப்பிட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டிட்டேன். வடகம் வந்து வீட்டில் போட்டது, நான் எப்போவுமே வடகம் போட்டு வச்சுக்கோங்க, நிறைய செய்ய மாட்டேன், எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எங்கள் அக்கா கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் போட்டு கீரையை தாளிச்சிட்டேன். சொன்னல நான் என் பொண்ணுக்கு அப்படி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் செய்யுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி சாப்பிட்றதுக்கே இல்லை, வாசனையாக கீரை வந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும், அது சொல்ல தெரியல எனக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வடகம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இல்லை யாராச்சும் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ பொரியலும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் சுட சுட சாதம், சிறுக்கீரை வந்து நெய்யெல்லாம் போட்டு தாளித்து கடைஞ்சி வச்சுருக்கேன். பலாக்கொட்டை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவிச்ச முட்டை போட்டு தொக்கு, கருணக்கிழங்கு வறுவல், கொஞ்சமாக அப்பளம், சுட சுட சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.